மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாரம் அழுத்திட்டு இருந்திருக்கும். அதுவும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியாகுதுங்க. வேடிக்கைக்காக கூட, ஒரு கிண்டலுக்காக கூட வாழ்க்கை துணைய வந்து நீங்க பேசிறக்கூடாதுங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட பண பிரச்சனை நீங்கும். தொழில் அற்புதமா இருக்கும். தொழில் நல்லா இருந்தா தான், தொழில் மூலம் நல்ல பண வரவு வரும். ஒரு எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, சனியும் வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு எதுவும் போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கண்மூடித்தனமான தைரியம்ங்கிறது கொஞ்சம் ஆபத்தானதுங்க. அதனால கொஞ்சம் நீங்க அந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா, வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025ல் இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025, அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி வந்து கும்ப ராசியிலிருந்து மேச ராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாசம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவானுங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாங்கங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகுவாங்க. பணக்காரங்களாகட்டும், ஏழையாகட்டும், வயசுல சின்னவங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து ஒரே மாதிரி நடத்துறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு கலப்பு பலன்ங்க. குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கலப்பு பலனை தான் வந்து கொடுக்க போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாசம் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வர்றாருங்க. இது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனியா அச்சச்சோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க. அவர் வந்து குருவோட வீட்டில் போக போறார், மீன வீட்டுக்கு. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்க மாட்டாருங்க. குரு வந்து அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துக்கு குரு போறது அவ்வளோ அற்புதமான அமைப்பு. அடுத்து 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காருங்க. மே மாசத்துக்கு அப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு. இதுவும் ஒரு சூப்பரான அமைப்புங்க. கேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க. எனக்கு 2024 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருந்துச்சு, நீங்க 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வருடமாக தாங்க இருக்குங்க. இப்போ பொதுவாக கலப்பு பலன்னு சொன்னல, அந்த கலப்பு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். குரு 7ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது வருடத்தோட பிற்பகுதியில் தொழில் விஷயத்துல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்தோன்னே முடியாது, ஏதோ ஒரு சின்ன தடங்கள் வரும். ஆனால் கட்டாயம் வீடு வாங்குறது அந்த மாதிரி உங்களோட கனவெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறுங்க. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. முயற்சி ஸ்தானத்துல ராகு இருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து பல மடங்கா மாற்றி கொடுப்பாருங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கு. பிள்ளைங்களோட படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், முதலீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடியுங்க. மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாரம் அழுத்திட்டு இருந்திருக்கும். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகுதுங்க.
அர்த்தாஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேணான்ட்டேன். குடும்பத்தில் மற்றவர்களோட தலையீடு வச்சுக்காதீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களோட குடும்ப விஷயத்த சொல்லி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுருங்க. வேடிக்கைக்காக கூட, ஒரு கிண்டலுக்காக கூட வாழ்க்கை துணையை நீங்கள் பேசிடக்கூடாதுங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைஞர்கள் டூ வீலர் வாங்குங்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வீலிங் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, இப்போ குரு இந்த வருடத்தில் எப்படி இருப்பார்? குரு பகவான் உங்களுக்கு வருடத்தோட தொடக்கத்தில் ஒரு 6 மாதம், அதாவது மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலனை கொடுத்தாலும், மே மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடமான சப்தம ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. அதாவது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்துக்கு வர்றார். இது அற்புதமான அமைப்புங்க. அதுவும் உங்களுக்கு லக்னாதிபதியே குரு பகவான அவர் 7ஆம் இடத்துல வர்றதுனால சொசைட்டியில் ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீண்ட நாளாக திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு எப்போதான்ப்பா குரு பலன் வரும் அப்படின்னு பெரியவங்களாம் பேசுவாங்க. அந்த மாதிரி குரு பலன் உங்களுக்கு இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5-3 சம்பந்தம் இருக்கனால. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் திருமணம், டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் வாழ்க்கை துணை இழந்துட்டேங்க, எனக்கு 2ஆம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வருடம் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 3 இடங்களை பார்க்குறாருங்க. எந்தெந்த இடங்கள் அப்படின்னா 11ஆம் இடம், 1ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை உங்களோட லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. உங்களோட பண பிரச்சனை நீங்கும். தொழில் அற்புதமாக இருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தான் தொழில் மூலம் நல்ல பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக ஒருத்தட்ட பணம் கொடுத்தேங்க, அந்த பணம் திரும்பி எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா, குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சி சகோதர ஒற்றுமை பார்த்திங்கன்னா அதிகமாகும். நிறைய வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான சூழல் நல்லா இருக்கு. ராசியை குரு பார்க்குறாருங்க. உங்கள் ராசியை குரு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். டென்ஷன் குறையுங்க. அற்புதமான காலகட்டம். மனசு தெளிவாகும். எந்த முடிவெடுத்தாலும் ஒரு தெளிவான சிந்திச்சு முடிவெடுப்பீங்க. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா சனியும் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக இருக்காருங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வை உங்களுக்கு 6, 10, 1 இடங்களில் வேலை செய்யுதுங்க. 1ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்த்தாருங்க. சனியோட பார்வை உங்களுக்கு சில சோம்பேறித்தனங்களை கொடுத்தாலும் அந்த சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா குருவோட பார்வை உங்களை எல்லா விதத்துலையும் சக்ஸஸ் ஆக வைக்குங்க. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. எங்கேருந்து பார்க்குறாரு? 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது நம்ம சொந்த ஊரை குறிக்கிறது. இந்த சொந்த ஊர் டிரான்ஸ்ஃபருக்காக நான் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட நாள் கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகள். உங்கள் மேலே தப்பு இல்லாமல் கோர்ட்டு கேஸ் ஏதாவது அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டு கேஸ் இப்போ தீர்றதுக்கான காலமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு எதுவும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழிலில் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும். ஆனால் எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்கள்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக மரியாதையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் ரொம்ப சூப்பரான ஒரு முன்னேற்றம், சமுதாய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. ஆன்சைட்டில் போய் வெளிநாட்டில் போய் நான் வேலை செய்யணும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க.
அதாவது குருவும் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அதிகமாக பலிதமாகும்னு சொன்னேன். ஆனால் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை கொடுக்கும். அங்கே குருவும் பார்க்குறாரு, சூப்பரான தைரியம் இருக்கும். ஆனால் ராகுவும் பார்க்குறனால ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியத்தை கொடுப்பாருங்க. கண்மூடித்தனமான தைரியம்ங்கிறது கொஞ்சம் ஆபத்தானதுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 9க்கு வர்றாருங்க. தர்மத்தின் வழியிலிருந்து ஒரு இம்மி கூட பேசக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே தர்மத்தோட வழியில தான் போவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து தவறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய தெய்வ காரியங்களை முன்னிலை நடத்துவீங்க. குலதெய்வ கோவில் வந்து கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நின்று பராமரிப்பு செலவுகள், கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவீங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னும் இந்த வருஷத்தை இந்த தனுசு ராசிக்காரங்க சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றதும் திருநள்ளாறு போயிட்டு வர்றதும் ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செருப்பு வாங்கி தரதோ இல்லை வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரதோ உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.